கௌஷிக்கு ஸ்கூல் திறக்க போதே உனக்கு பிடிச்ச ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக், பென் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ. அன்னைக்கு காலையில அது இல்லை இது இல்லைன்னு சொல்லாத. நான் ஒரு பவுச்சு கேட்டேனே, தரீங்களா? நீ கேட்ட பவுச்சு 400 ரூபா. ஸ்கூலுக்கு எதுன்னு முன்னா 2 நாள் தொலைச்சிடுவேன். தொலைக்கலாம் மாட்டேம்மா, நான் ப்ளீஸ் எடுத்துக்கிறேன். லஞ்ச் பேக்கு, வாட்டர் பாட்டில் எல்லாம் வேணுக்கா. ஸ்கூல் ஃபீஸ் ஒன்றும் தம்பிக்கு கட்டணும். அம்மா 2 நாள் முன்ன புலம்பிட்டு இருந்தாங்க, கட்டிட்டாங்களா? நகையை வச்சு இன்னைக்கு தாங்க ஃபீஸ் கட்டிட்டு வந்தாங்க. தம்பியை எப்படிதான் படிக்க வைக்க போறோமோ தெரியல. ஒன்னும் கவலைப்படாதீங்கடா, எல்லாம் நல்லதே நடக்கும். ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, போய் பாக்குறீங்களா? சரிக்கா. கௌஷிகா, அவங்க சொன்னது நீ கேட்டியா? ஒவ்வொரு பெற்றவங்களும் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. நீ கேட்டியே அந்த பவுச்சு, அது அவங்க அம்மாவுடைய ஒரு நாள் சம்பளம். இந்த வருஷமும் நல்லா படிக்கணும், அதை விட முக்கியம் நல்ல புள்ளன்னு பேர் வாங்கணும். சரி, நீ கேட்ட பவுச்சு எடுத்துக்கோ. நான் ஃபர்ஸ்ட் டைம் நிறைய மார்க் வாங்கிட்டு அந்த பவுச்சு எடுத்துக்கணுமா? இப்போ நான் கம்மி ரேட்லயே எடுத்துக்கிறேன். இந்த பதில் உங்ககிட்ட இருந்து வரணும்னா இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆல் தி பெஸ்ட். டிராயிங் வேற எடுத்துக்க ப்ரஷ் பென் வேணுமா? ப்ரஷ் பண்ண வேணும். ஏன் டிராயிங் சார் எதாவது வாங்கிட்டு சொன்னாரா? இல்லம்மா, இதுல டிராயிங் பண்ணா நல்லா இருக்கும். சரி தரேன், வீட்டுக்கு போல ஞாபகப்படுறியா? தேங்க்ஸ்மா. இவன் ஒருத்தன் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லினே இருப்பான். ப்ரஷ் பென் இருக்குங்களா? ப்ரஷ் பென் இப்பதான்டா காலியாச்சு. கலர் பென்சில், ஸ்கெட்ச், கிரையான்ஸ் அந்த மாதிரி ஏதாவது தரட்டா? என் புள்ள அதான் கேட்டான். சரி, நான் வரேன். ஆண்டி, நீங்க கேட்ட ஐட்டம் ஸ்டேஷனரி ஏரியால இருக்கு, போய் எடுத்துக்கிறீங்களா? ஒரு பொருள் வாங்க வந்தேன், இப்போ இவ்வளோ வாங்கிட்டேன். பில் போடுங்க. மொத்தம் 800 ரூபா ஆச்சுடா. நான் வரேன். அங்க ஒரே ஒரு ப்ரஷ் பென் தானே இருந்துச்சு, அதனால தானே இல்லைன்னு சொன்னேன். இப்போ உனக்கே இல்லாம போச்சு, என்ன பண்ணுவேன்? கொடுங்கம்மா, நம்மளுக்கு சேல்ஸ் போயிருக்கோம். நீங்க தானே காலையில இருந்து சேல்ஸே இல்லைன்னு சொன்னீங்க. நீ எதுக்காக சொன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. இன்னும் 2 நாள்ல ஆர்டர் போட்டு உனக்கு வாங்கி தந்துடுறேன். ஹாஸ்பிட்டல்ல பிளாஸ்டிக் டப்பா வாங்கிட்டு வர சொன்னாங்க. சைஸ் ஏதாவது சொன்னாங்களா? சைஸ் எதுவும் சொல்லலையே. சைஸ் எல்லாம் சொல்லாம இருக்க மாட்டாங்க. யூஸ்வலா இந்த 2 சைஸ்ல ஒரு சைஸ் தான் கொடுத்து அனுப்புவோம். சின்ன டப்பா வாங்கிட்டு போனாலும் மறுபடியும் ஒரு மூச்சு வரணும். என்ன பண்றது தெரியல. அதுக்காக 2 டப்பா வாங்கிட்டு போக முடியும். நீங்களே சொல்லுங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, எங்கிட்ட 150 ரூபா கொடுத்துட்டு இந்த 2 டப்பாவை எடுத்துட்டு போங்க. ஹாஸ்பிட்டல் எந்த டப்பா எடுத்துக்கிட்டோமோ அவங்க எடுத்துக்கிட்டோம். நீங்க எத்தனை டப்பாக்கு நான் திருப்பி காசு கொடுத்துறேன், ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸுங்க. இதே தான் பக்கத்து கடையில் கேட்டேன். பில்லு போட்டுட்டு காசு திருப்பி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது ஒன்றும் இல்லை, ஜிஎஸ்டி பில்ல, அதனால தான் அப்படி சொல்லியிருப்பாங்க. சரி, சீக்கிரம் எடுத்துட்டு போங்க. இந்தாங்க காசு, நான் வரேன். ஏமா பில்லே போடாம காசு வாங்குனீங்க? அதுவா, அவங்களே ஹாஸ்பிட்டலுக்கு அவசரமா கிளம்பி வந்திருப்பாங்க. கையில காசு இருக்குமோ இல்லையா தெரியல. பில்லு போட்டா நீங்க அந்த காசுக்கு வேற பொருள் வாங்கிக்கீங்கன்னு எப்படி சொல்றது சொல்லு? இப்பெல்லாம் யாருக்குமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்கம்மா. நீ ஏன் அவங்கள பத்திலாம் பேசுற சொல்லு? ஒன்னால முடிஞ்ச உதவிய நீ மத்தவங்களுக்கு செஞ்சுட்டு போ, அது போதும். நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சிக்க மாட்டீங்களா? ஏன் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி சொல்லி ஃபோர்ஸ் பண்றீங்களா? உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுச்சா? வரமாப்பிலாம் தட்டி கழிச்சுனே இருந்தா என்ன பண்றது? படிக்கிறதுக்கு தான் டைம் வேணும்னு கேக்குறா. பொறுமையா தான் கல்யாணம் பண்ணுங்களா? அவ படிக்கணும்னு சொல்றது ஐஏஎஸ். எங்களை மாதிரி ஆளுங்களாம் ஐஏஎஸ் ஆக முடியுமா? இப்போ என்ன, அந்த பொண்ணுக்கு அவசரமா பிடிச்சி கல்யாணம் பண்ணணும், வாழ்க்கை பூரா அடுப்பாங்கல்லையே ஓட்டணும். கேட்டா என் கடமை முடிஞ்சிட்டுன்னு சொல்லுவீங்க, அதானே? ஐஏஎஸ் படிக்கிறதுல ரொம்ப கஷ்டமாமா? கஷ்டம்லாம் ஒண்ணுமே இல்லப்பா. நம்ம முடியாதுன்னு நினைக்கிறதா எங்கேயோ யாரோ முடிச்சிட்டு தானே இருக்காங்க. முயற்சி பண்ணா போதும், கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம். ஐஏஎஸ்ன்றது வெறும் படிப்பு மட்டும் இல்லப்பா, அது ஒரு பவர். இங்க இது சரியில்லை அது சரியில்லை நம்ம சொல்றோம்ல, அந்த பவர் மட்டும் நம்ம கையில இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், இந்த சமுதாயத்தையே நல்லபடியா மாத்திடலாம். இங்க பாருங்களேன், ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும். அது பெற்றவங்க நம்மளே கலைக்கலாமா? பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோன்னு இருக்கலாமா? நம்ம வாழற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணா? நாளைக்கு உங்க பொண்ணை நம்ம கடைக்கு கூட்டு வரீங்க, நல்ல கோச்சிங் கிளாஸ்ல நானே சேர்த்து விடுறேன். இந்த டாய்ஸை கொஞ்சம் மாத்தி கொடுங்க. மாத்தணுமா? இப்ப தாண்டா கடையே திறந்தேன், போனி கூட இன்னும் பண்ணல. நேத்து நைட் நான் தானே உங்களுக்கு செக் பண்ணி கொடுத்தேன், நல்லா தானே இருந்துச்சு. அதுக்குள்ள ஓடாம போயிடுச்சா என்ன? இங்க நல்லாதான் ஓடிச்சு, வீட்டுக்கு போனோம் ஓடவே இல்லை. 1 hour கழிச்சு வரீங்களா? நான் மாத்தி தரேன். 1 hour கழிச்சு வர முடியாதுங்களே, நான் வேலைக்கு போகணும். சரி, நீங்க போய் வேற டாய்ஸ் எடுத்துன்னு வரீங்களா? இப்படி நடக்கும்னு எனக்கு நேத்தே தெரியுமா? நேத்தியே தெரியுமா? எப்படி? ஆமா, நேத்தி அவங்க கூட அந்த குழந்தை 2 டாய்ஸும் கேட்டுச்சு. அவங்க நாளைக்கு வாங்கி தரேன்னு சொன்னாங்கல்ல, அதான் மாத்த வந்துருக்காங்களோ? அங்க பாருங்க, நான் சொன்ன பொம்மையதான் அவங்களும் எடுக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம எப்படி கேட்க முடியும் சொல்லு? கேட்டா அந்த பொம்மை எனக்கு பிடிக்கல, மாத்தி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. நேற்று ஃபுல்லா விளையாட்டு இன்னைக்கு வந்து கொடுத்தா இது தப்பு தானமா? இப்பதானே கடையே தந்திருக்கோம். இப்ப கேட்டேன்னு வச்சுக்கோ, சண்டை தான் வரும். ஒரு பொம்மைக்காக சண்டை போட்டா நீங்க பொழுது பூரா போச்சு. கஸ்டமரும் நம்ம முக்கியம். சரி, இப்ப விளையாடுறியா? சரிம்மா. A few moments later. 2 ஒரே ரேட்டு தான், அதுக்கு பதிலா இதை எடுத்துக்கிறேன்.